மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புடிச்ச அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 30, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் எதிர்பார்க்கக்கூடிய இப்போ புது புக்கில் அப்டேட் ஆகிருக்க கலைஞரை பற்றின ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மு கருணாநிதி அவர்களை பற்றின ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துணும். சும்மா ஓரளவு பார்த்துட்டு போங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான். அதை மட்டும் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக டெல்லியில் 127 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நேற்றைய தகவல். இன்னைக்கு காலையில் வந்து தகவலின்படி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சென்சாரில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சாரை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டீம் போயிருக்காங்க. அதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து முழுமையான தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம், ஹரியானா, உத்தரகாண்டில் வசிப்போருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஏ சட்டத்தின் கீழ் வந்து குடியுரிமை பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து வழங்கத்துக்கான பணிகள் வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருக்க சிறுபான்மையினரான இருக்கிற ஹிந்து, சமணம், கிறிஸ்தவம், சீக்கியம், பௌத்தம், பார்சி மதங்களைச் சேர்ந்த மத ரீதியிலான துன்புறுத்தப்பட்டு 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31க்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை வழங்குகிற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழிவகுக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிகளை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் வந்து ஒன்றாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? வானில் வந்து பார்த்திங்கன்னா 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் அதிசய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வந்து நடைபெற இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன், புதன், யுரேனஸ், செவ்வாய், நெப்டியூன், சனி ஆகிய 6 கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யுரேனஸும் நெப்டியூனும் மட்டும் நம்ம வெறுங்கண்களால் பார்க்க முடியாது, தொலைநோக்கியால் தான் பார்க்க முடியும். மீதி கோள்கள் வந்து நம்ம வெறுங்கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நூலகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவெற்றியூர் உள்ளிட்ட 17 நூலகங்கள் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கான பயிற்சி முகாம்கள் வந்து கடந்த 6 மாதமாக நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. மாடல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் சென்னைக்கு அருகில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அருகில் உள்ள பெரிய கிளை நூலகங்கள்லாம் போய் தொடர்பு கொண்டு ஏதாவது தேர்வு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கோமா நிலையில் இருக்கிற கணவருடைய சொத்துக்களை விற்க மனைவிக்கு வந்து உரிய உரிமையை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு. இந்த வழக்கை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணவர் வந்து கோமா நிலையில் இருக்கிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அனைத்து சொத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் எனக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்து தனி நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திலேருந்து இதுக்கு இடம் இல்லாதனால பாதுகாவலராக உங்களை நியமிக்கக்கூடிய மனுவை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து மேல்முறையீடு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமர்வு நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான உரிய உத்தரவை வந்து அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்லி அமைக்கிறாங்கன்னா சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லாவிட்டால் சட்ட பாதுகாவலர் என்ற முறையில் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரள உயர்நீதிமன்றமே ஒரு டைம் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி இந்த அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரப்படி 2002 வந்து பார்த்திங்கன்னா 8.83 லட்சம் நாய்க்கடி நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. 2018 முதல் 22 வரையிலான ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வெறிநாய் கடியால் 121 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 2023 மட்டும் மாநிலத்தில் 4,04,488 நாய்க்கடி நிகழ்வுகள் வந்து பதிவாயிருக்கு. சரிங்களா? உலக வெறிநாய்க்கடி உயிரிழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 36% வந்து இந்தியாவில் மட்டுமே நடந்திருக்கு. உலக அளவில் தெருநாய்கள் இன்றைக்கி முதலிடம் பிடிக்கும் நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. 6.2 கோடி நாய்கள் இருக்கிறதா வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழித்தடமும் வாழ்வாதாரமும் அப்படின்ற வந்து யானை வழித்தட திட்ட அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி டீல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 20.31% அளவுக்கு வந்து காடுகள் அமைந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டுள்ள தரவுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 26,419 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து காடுகள் வந்து காணப்படுது. கடந்த 2017ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் தமிழகத்தில் உள்ள 26 வனக்கோட்டங்களில்
2761 யானைகள் வந்து காணப்படுது. அந்த எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு 2961 வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, 200 யானைகள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. இது என்ன அப்படின்னா, யானைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நினைவாற்றல் அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை ஆண்டு கழித்து வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சாலும் தன்னுடைய வழித்தடத்தை வந்து மறக்காமல் அந்த வழித்தடத்தில் போவோம். அந்த வழித்தடத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய குடியிருப்புகள் வந்து இப்போ கட்டியிருக்கோம். ஆனால் யானைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னால் சென்ற அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கிறனால அதை ஞாபகம் வச்சு அந்த வழித்தடத்தில் போகும்போது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே இருக்கிறதுனால அதை கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யானை வழித்தட திட்ட அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மொத்தமாக 20 யானை வழித்தடங்கள் வந்து காணப்படுவதா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. இதில் 2023ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிவிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா 15 வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மீதி 5 வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களையும் சேர்த்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தனியாக வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா மாநிலத்தில் 42 பாரம்பரிய யானை வழித்தடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை, கூடலூர், ஒசூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதியில் வந்து யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய சண்டை நடக்குது, நிறைய தாக்குதல் உள்ளவங்க, நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய யானைகளை பாரம்பரிய வழித்தடத்தை மீட்டெடுக்கும் பொருட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு தான் வந்து பார்த்திங்கன்னா 42 பாரம்பரிய யானை வழித்தடங்கள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள் பெட்ரோல் டீசல் வாகனங்களை முற்றிலும் நிறுத்த வந்து மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ், வெஹிக்கிள்ஸை வந்து நிறைய லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளை பற்றி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து தமிழகத்தில் நடந்துச்சு. மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் வந்து ஏபிடி சேலஞ்சர் சர்வதேச ஆண்கள் டென்னிஸ் போட்டி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி, சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர், ஆசிய ஆடவர் ஹாக்கி சம்மேளம் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் சர்வதேச அலைசறுக்கு போட்டி, கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி, முதலமைச்சர் கோப்பை ஆகிய தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து நடத்தப்பட்ட முக்கியமான வந்து போட்டிகள். இதெல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 3, 4 வந்து பார்த்திங்கன்னா அரசு கணினி சான்றிதழ் தேர்வு வந்து நடத்திருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இந்த எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான வந்து எக்ஸாம் நடத்தப்படுறாங்க. நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா காணொலி வழியாக விசாரணை நடத்த வந்து ஜூன் 10ஆம் தேதியில் நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வந்து மனுக்கள் மீதான விசாரணை நடத்த வந்து பார்த்திங்கன்னா மாநில தகவல் ஆணையம் வந்து முடிவு செஞ்சுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பெறும் சட்டத்தின் கீழ் தொடரப்படும் மனுக்கள் வந்து மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை வந்து நேரடியாக மட்டும் இல்லாமல் இதர வழிகளிலும் விசாரணை வந்து நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருந்துச்சு. இதை கருத்தில் கொண்டு வரும் ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாகவும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்த வந்து மாநில தகவல் ஆணையம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து நடப்பு சாம்பியனான செர்பியாவின் நோகோ ஜோகோவிச்சும் பெலாரஸின் அரினா சலபென்காவும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியிருக்காங்க. அதேமாதிரி வந்து மகளிர் ஒற்றையர் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் 2ஆம் நிலை வீராங்கனையான பெலாரஸின் அரினா சலபென்காவும் நேர் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய எரிகா ஆண்ட்ரிவாவை வந்து பார்த்திங்கன்னா மிக எளிதாக 68 நிமிஷங்களில் வீழ்த்தி 2ஆவது சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க சலபென்கா. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் மேட்ச் முடிஞ்ச அந்த ஃபைனல் லிஸ்ட்டு தான் நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க. இது டெய்லியும் பார்க்குற அப்டேட்டு. 9வது T20 உலக கோப்பை தான் வந்து இப்போ நடக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கிந்திய தீவு மற்றும் அமெரிக்காவில் தான் இந்த போட்டிகள் வந்து நடக்குது. ஓகேங்களா, சிங்கப்பூரின் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் PV சிந்து, HS பிரணாய் அவர் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வந்து முன்னேறிக்கிறாங்க. ஓகேங்களா, சென்னையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் லீக் போட்டி வந்து நடக்க இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நார்வேவின் செஸ் போட்டியின் 2ஆவது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லெரிடினிடம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி கண்டுட்டார். அடுத்த சுற்றுக்கு போகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் பிரிவில் 2ஆவது சுற்றில் இருந்த இந்தியாவின் வைஷாலி வந்து சக இந்திய வீரரான ஹோனேர் ஹம்பியை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தி வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ருத்ரா M2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணையோட பேர். இதுவே வந்து PC கொஸ்டின்லாம் அப்படி டேரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விமானத்திலிருந்து ஏவி வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க DRDO. ஓகேங்களா, ருத்ரா M2 ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா சுகோய் 30 MK1 அப்படின்ற போர் விமானத்திலிருந்து பூமியில் இருக்கிற இலக்கை வந்து தாக்கி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒடிசா கடற்கரையோரம் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலை 11 மணி அளவில் பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படையின் சுகாய் 30 MK1 விமானத்திலிருந்து
தரையில் உள்ள இலக்கை வந்து குறிவைத்து ஏவப்படும் ருத்ரா M2 அப்படின்ற ஏவுகணை வந்து வெற்றிகரமாக சோதிக்கப்படுது. இது வந்து முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. ஓகேங்களா. அதேமாதிரி ஐநாவோட விருது வந்து பார்த்திங்கன்னா இந்தியர் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ மேஜரான ராதிகா சென், ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்கேவில் வந்து பார்த்திங்கன்னா ஐநாவின் அமைதிப்படையில் பணியாற்றிய இவரின் சிறந்த பங்களிப்பை பாராட்டி வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான ஐநாவின் இராணுவ பாலுன வழக்கறிஞர் அப்படின்ற விருது வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. ஐநா தலைமை அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மே 30ஆம் நடைபெறும் ஐநாவின் அமைதிப்படை வீரர்கள் வந்து சர்வதேச நாள் விழாவில் அந்த உயரிய விருதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெற இருக்கிறாங்க. ஓகேங்களா. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது ராதிகா சென். அடுத்தது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா 2 தினங்களுக்கு முன்கூட்டியே வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்து ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை கேரள மாநிலத்தில் தொடங்கும். படிப்படியாக கொஞ்சமாக முன்னேறும். ஆனால் வந்து மே 30லேயே வந்து தொடங்குறதுனால அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலும் வந்து மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக கேரளத்தில் ஜூன் 1 தொடங்கும். இந்த பருவமழை தான் நாடு முழுவதும் மழை கொடுக்கும் நீராதாரமாக உள்ளது. ஓகேங்களா. 75% மழை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுலாம் ஸ்கூல் புக் டேட்டா தான். நிகழாண்டு தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தொடங்குவதாக வந்து பார்த்திங்கன்னா வானிலை மையம் வந்து கணிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்கறது வாய்ப்பில்லை. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமானது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா போங்க. எதுவும் தப்பு பண்ணாமல் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.